இன்று மதிய உணவு அளவில்லா சைவ உணவுடன் மீன் கறி கோழிக்கறியும் கிடைக்கும். பேர்டன் என்ற பேரில் ஜஃப்னாவில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் நாங்கள் வந்து கிராண்ட் ஓப்பனிங். கடையோட ஓனர் வந்து இவங்க தான், அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அப்படியே ஆஸ்திரேலியாவில் படிச்சுட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு சாப்பாடு கடை நடத்துகிறேன்டா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. வந்து நான் 2 பேருமே மாஸ்டர்ஸ் படிச்சுட்டு தான் இருக்கிறேன். 2 பேரும் ஆஸ்திரேலியா படிச்சாங்க மாஸ்டர்ஸ். சிவில் இன்ஜினியரிங் படிச்சாங்க, டாட்டா சயின்ஸில் படித்தாங்க மாஸ்டர்ஸ். ஃபிஷ் ஃப்ரை அங்கே வந்து நண்டு ஏதோ கிரேவி மாதிரி ஏதோ செஞ்சு அப்படி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுமாதிரி ரைஸ் அண்ட் கறி வந்து நான் போட்டு எடுத்துட்டேன். ஐயோ இந்த படம் எல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒடியாக இருக்குது. இங்கே பாருங்க, உங்களோட கடையில் வந்து என்ன ஸ்பெஷல்? என் கடையில் நான் யாழ்ப்பாணம் சாப்பிட்றேன் ஸ்பெஷல். அது பேர்டன் அரங்கம் அப்படின்ற மாதிரி வந்து போட்டுருக்காங்க. சூப்பராக இருக்கேன். கடைக்கு போகிறதான முதல் நோக்கமே வந்து ஃபோட்டோ அடிக்கிறது தானே. பண ஓலையால் வந்து அதாவது இந்த காதல் ஜோடிகள் வந்து ரகசியம் இருந்து சாப்பிட்றது போல் அவன் இந்த கடை வந்து ஓப்பன் பண்ணது வந்து ஒரு காதல் ஜோடி. லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்து இதில் வந்து இல்லைண்டா லவ் மேரேஜ். வணக்கம், தமிழோடு தரணியெங்கும். இது உங்கள் ஆர்ச்சி தமிழா. நான் உங்கள் கேஜே திவா. ஓகே, உண்மையில் வந்து நான் ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். பின்னால் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரு சாப்பாட்டு கடைன்னு சொல்லி. சாப்பாட்டு கடையை தாண்டி வந்து ஒரு பேர், அதாவது இப்போ நீங்கள் ரீசெண்ட் டைமாக வந்து கேரளாவில் ஃபேமஸான ஒரு ஆளுடைய பேரை நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருப்பீங்க. அவர் வந்து ஈழம் சம்பந்தமாக நிறைய பாடல்கள் வந்து செய்து அதுக்கப்புறமா வந்து ஃபேமஸான பேர். அது மேலே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதுக்கு காட்டு பேர்டன் என்ற பேர் வந்து நீங்கள் எல்லா இடங்களையும் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க. பேர்டன் என்ற பேரில் ஜஃப்னாவில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் நாங்கள் வந்து பார்த்துனாங்க. எதிர்ச்சியாக வந்து சாப்பிட்றதுக்காக வந்து ஒரு இடத்துக்கு வந்து நாங்கள் உங்களுக்கு தெரியும், நாங்கள் வந்து ப்ரொமோஷன் ஏதோ ஒன்று வந்து பண்ணுறையில். ஆனால் வந்து எதிர்ச்சியாக சாப்பிட வந்த இடத்துல வந்து இப்படி ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுவும் ரீசெண்ட் டைமில் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல். ஸோ அப்போ வந்து இங்கே நிறைய ஸ்பெஷலான சாப்பாடு இருக்குதுன்னு சொல்லி சொன்னவங்க வந்து அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் வந்து. ஸோ எப்படி சாப்பாடு இருக்குது, சாப்பாடு எப்படி இருக்குது முதல்லன்றதெல்லாம் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், நீங்கள் வந்து வரலாம்னு சொல்லி. நாங்கள் உண்மையிலே வந்து இந்த பேருக்காக தான் இந்த இடத்துல நிப்பாட்டினாங்க. இந்த பேர்டன் என்ற பேருக்காக வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இந்த இடம் வந்து எங்கே இருக்குது அண்ட் வந்து இந்த சாப்பாடு எப்படி இருக்குது அண்ட் வந்து இந்த கடை வந்து எப்படி இருக்குன்ற எல்லாத்தையும் வந்து நாங்கள் காட்டுவோம். வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் கூட நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போகிற, அதாவது உள்ளுக்கு போகிறதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் வந்து அங்கே இருக்குது. இது வந்து இங்கே வந்து டேக்அவே, அதாவது இதால் வந்து அவங்க வாங்கிட்டு போகலாம். நீங்கள் வந்து வாங்கிட்டு போகிறவங்க வந்து வாங்கிட்டு போகலாம். இதில் முன்னுக்கு வந்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி இப்போ நார்மலாக எழுதி போட்டிருக்காங்க. இங்கே வந்து வாங்கிட்டு போகிறவங்களுக்கு வந்து இதில் என்ன இது வந்து ரைஸ் அண்ட் கறி போட்டிருக்காங்க போல். அதில் முட்டை, கோழி இறைச்சி அப்படி இருக்குது, சீ ஃபுட் ஐட்டங்கள் அப்படி எல்லாம் வந்து எழுதி வச்சுருக்காங்க. இந்த பார்த்திங்கன்னா அந்த லோகோ எல்லாம் டிசைன் எல்லாம் பாருங்கள். அதாவது இங்கே இருக்கிறவங்க சொன்ன மாதிரி வந்து அதாவது ஆஸ்திரேலியாவில் டிகிரி முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறமா வந்து அதாவது காதல் ஜோடி அவங்க வந்து சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து இந்த கடை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த லோகோ டிசைனிங்லேருந்து இந்த இதை வந்து வடிவமைச்சு எல்லாமே வந்து அவங்க தானா. ஒரு ஆள் வந்து இன்ஜினியரிங், மற்றொரு ஆள் வந்து இந்த ஏதோ ஒன்று சொல்லி சொன்னாங்க. அது வந்து அவங்கள்ட்ட வந்து கேட்போம். ஸோ உண்மையில் வந்து இந்த டெக்கரேஷன் இந்த இங்கே ஐயோ இந்த படம் எல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒடியாக இருக்குது. இங்கே வருங்க, அப்படி ஆக்கில் உள்ளே இழுக்கும் போல் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த உண்மையிலே இந்த என்ட்ரன்ஸும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதில் நின்றுட்டு அப்படி வியூவை பார்த்தா சரி பின்னால் சூப்பராக இருக்குல்ல. அந்த ஃபோட்டோ லொக்கேஷனுக்கு எல்லாம் வந்து பார்க்குறதுக்கு வந்து வழியாக இருக்குது. அதே மாதிரி தான் ஸோ இங்கேலையும் வந்து இந்த பழமை மாறாமல் இந்த சைக்கிளில் ஒரு ஆள் வந்து மாடு மேய்ச்சி கொண்டு போகிற மாதிரி வந்து செஞ்சுருக்காங்க. சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. வந்து பார்க்குறதுக்கு வடிவாக இருக்குது. அவங்களோட கதைப்போம். அதாவது இங்கே இது வந்து முக்கியமாக இந்த கடை வந்து ஓப்பன் பண்ணது வந்து ஒரு காதல் ஜோடி. அதை வந்து அவங்களோட வந்து கதைப்போம். போகிற வழி என்ட்ரன்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இதான் வந்து இங்கே வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. வந்த உடனே வந்து என்ட்ரன்ஸில் போட்டிருக்காங்க வந்து பேர்டன் நட்டு போட்டுட்டு இன்று மதிய உணவு அளவில்லா சைவ உணவுடன் மீன் கறி கோழிக்கறியும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து முன்னுக்கு வந்து போட்டிருக்காங்க. ஃப்ரைட் ரைஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதாவது வெறும் அந்த என்ன சொல்கிற பிளாக் போர்ட்டில் வந்து அந்த ஸ்டோக்கால் எழுதி வச்சுருக்காங்க. முன்னுக்கு வந்து அழிச்சிட்டு ஒவ்வொன்றை என்னென்ன இருக்கோ அதுக்கு இது மாதிரி வந்து எழுதுவாங்க போல். இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மத்தியானம் 12 மணிலேருந்து நைட் வந்து 10 மணி வரைக்கும் வந்து ஓப்பனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து இதில் வந்து ஃபோட்டோ அடிக்கிற போல் ஏதோ ஒன்று ரிக்வெஸ்ட் பண்ணிக்காங்க என்னென்னு சொல்லி தெரியலை. இங்கே வந்து இது கிச்சன், அதாவது இவங்களை வந்து சமையல் செய்து தரக்கூடிய இடம் போல். இப்போயும் நார்மலாக க்ரௌட் வந்து கொண்டு தான் இருக்குது. நாங்களும் ஒரு எதிர்ச்சியாக தான் வந்து நாங்கள் இப்போ ப்ரொமோஷனும் அப்படியே ஒன்று நீங்கள் யோசிக்க தேவையில்லை. சும்மா இப்படி இந்த கடைக்குள்ள வந்து நாங்கள் வந்து பார்க்கிக்குள்ள வந்து எங்களுக்கு பிடிச்சிருந்து இந்த பேராக இருக்கட்டும்
அது வந்து இங்கே கொடுக்குற உணவாக இருக்கட்டும் அவங்க வந்து விசாரிக்கிறாங்க. அப்போ ஓகே இதை சாப்பிட்டு பார்த்து நல்லா இருந்தால் நம்மளோட வியூவர்ஸுக்கு சொல்லுவோம். வாரதும் வெளிநாடுகள் வருவாங்க வந்தால் சம்டைம் வந்து அவங்களுக்கும் ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். என்ன எப்படியான சாப்பாடாக நாங்கள் சாப்பிட்றதுக்காக வந்து வரவங்க. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்குன்றதுக்காக வந்து இந்த காணொலி. இங்கே அதில் வழியாக அந்த தென்னை மரத்தில் வந்து லைட் போட்டு அப்படியே எழுதி வச்சுருக்காங்க, நடைபாதை வழியாக மட்டும் செல்லுவோம்னு சொல்லி அந்த அங்கே பக்கம் வந்து வழியாக டெக்கரேட் பண்ணி இந்த புல்லெல்லாம் நட்டு வச்சுருக்காங்க. அங்கே ஓடி விளையாட தேவையில்லைண்டு. நைட் டைமில் முக்கியமாக இந்த லைட்டெல்லாம் போட்டுருக்காங்க. இது வந்து நைட் டைமில் தான் ஒர்க் ஆகும் நினைக்கிறேன். அந்த அதுலேயும் போட்டுருக்காங்க. நாங்கள் அதை இருக்க காட்டு நைட் டைமில் வந்தால் இன்னும் வியூ வந்து சூப்பராக இருக்கும் போல். வந்த உடனே முன்னுக்கு வந்து ஒரு பெரிய ஹோல், அதாவது இதில் வந்து அப்படியே ஒரு டேபிளில் வந்து போட்டிருக்காங்க. இதுக்குள்ளேருந்து சாப்பிடலாம். முன் ஹோலை தவிர வந்து அங்கால பக்கம் வந்து ஒரு கொட்டில் வந்து அடித்து வச்சுருக்காங்க. அதாவது இந்த காதல் ஜோடிகள் வந்தால் ரகசியம் இருந்து சாப்பிட்றது போல். அப்படி இல்லைன்னாலும் நீங்கள் ஃபெமிலியாக வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அழகாக டிஸ்டர்ப் இல்லாமல் வந்து சாப்பிடலாம். இது மட்டும் இல்லை, இங்கேயும் மட்டும் நிறைய இடங்கள் வந்து இருக்குது. காட்டுறோம். இந்த கொட்டிலெல்லாம் வந்து ஒவ்வொரு கொட்டிலையும் வா நல்லா இருக்குடா நிச்சயம் சூப்பராக இருக்குது. இடம் வந்து பனை ஓலையால் வந்து பின்னிருக்காங்க. மேலே வந்து கூரை பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. அவங்க வந்து ஒரு மீனவர் வீசி கொண்டு இருக்கிற மாதிரி படம் போட்டிருக்காங்க. அது யூனிக்காக இருக்குது. அதாவது கிராமம் சம்மந்தமாக இருக்கிற மாதிரி வந்து அது தான் இருக்குது பார்த்தா. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இதில் கிட்டத்தட்ட 1 2 3 ஹோட்டலு கிட்ட இருக்குது. அதே மாதிரி வந்து இங்கே வந்து ஸோ இந்த இடத்துல வந்து அந்த ஜூஸ் ஐட்டங்கள் போட்டு கொடுக்குற மாதிரி ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க அவங்கள, என்னென்னு சொல்லி தெரியலை இன்னும் வந்து. அதே மாதிரி மேலுக்கும் வந்து ஒரு செட்டப் இருக்குது, என்னென்னு சொல்லி தெரியலை. இது ஒரு பெரிய ஹோட்டல் மாதிரி அடித்து வச்சுருக்காங்க. அதுலேயும் வந்து அந்த பெயிண்ட் எப்படி எழுதியிருக்காங்க வரும், பேர்டன் அப்படின்னு சொல்லி. பேர்டன்ன்றது வந்து உண்மையிலே ஒரு ஃபேமஸான ஒரு பேர் என்ன. ஸோ அப்போ அதை தாண்டி, அதாவது நீங்கள் அப்படி இருந்து சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் இப்படி ஹோட்டலில் இருந்து சாப்பிட்லாம், அப்படியும் இல்லைன்னு சொல்லி சொன்னால் இப்படியான இடங்கள்ல வந்து ஜூஸ் குடிக்கலாம் நினைக்கிறது வந்து தெரியலை. இல்லை இந்த இடத்துல இருந்து சாப்பாடு கொடுக்குறாங்களோன்னு சொல்லி தெரியல. இப்போ இந்த இடங்கள் எல்லாம் வந்து சாப்பிட்றதா இல்லாட்டி எப்படி அது நைட்டில் அப்படி அங்கே இருந்து சாப்பிட்ற மாதிரியா? ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சு எது என்ட்ரன்ஸ் அந்த இருக்கு முன்வழி. இந்த ஆராய்ச்சியும் இந்த பர்த்டே செலிப்ரேஷன் அப்படி இல்லைன்னு சொல்லி இங்கே வந்து இப்போ சாப்பாடு கடைக்கு போகிறதான முதல் நோக்கமே வந்து ஃபோட்டோ அடிக்கிறது தானே. ஸோ அப்போ வந்து ஃபோட்டோ அடிக்கிறதுக்கு எல்லாம் வந்து சூப்பராக இருக்குது. இங்கே வரும் வா இங்கே நல்ல ஒரு ஃபோட்டோ பூத்து மாதிரி தான் இருக்கு ஏன்னா பார்க்குறதுக்கு. ஏ சூப்பராக இருக்கா. இது இதில் இப்படி கை வச்சு பிடிக்கிற அப்படி இருக்கு வடிவா இருக்க வடிவாக இருக்குது பார்க்குறது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இது வந்து படம் பிடிக்கிற இடம் தான் போல இருந்துச்சு. வா ஓம்டாப்பா இது வந்து படம் பிடிக்கிற இடம் தான். அந்த இதுக்குள்ளே வந்து ஒவ்வொன்றா வந்து செட் பண்ணியிருக்காங்க. வாரவங்க வந்து டிஃப்ரெண்டான இடங்களில் வச்சு ஃபோட்டோக்கள் எடுத்துக்கொள்ளலாம். டிஃப்ரெண்டான ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணலாம். அதுக்காக வந்து அன்பான தருணங்கள் நிகழட்டும். இப்போ லைட் போட்டிருக்காங்களா தெரியல. அந்த நைட்டில் நினைக்கிறேன் அந்த ஒரு நல்ல ஒரு வியூ ஒன்று கிடைக்கும் போல். நைட் டைம் வந்து பார்க்கணும். நாங்கள் வந்தது வந்து பகல் டைம். இதை வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பேர்டன் அரங்கம் அப்படின்ற மாதிரி வந்து போட்டுருக்காங்க. அதாவது பர்த்டே ஃபங்க்ஷன்கள் அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இதில் வச்சுருந்து அந்த கேக் கட் பண்ணலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து இது வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. பின்னுக்கு தள்ளி இருக்க அந்த வியூ காட்டப்பட்டிருக்கு. நல்லா இருக்குல்ல. இதில் வந்து கேக் கட்டிங் அப்படி வந்து பண்ணலாம்னு நினைக்கிறது வந்து. ஆனால் தனியாக வந்து நீங்கள் ஃபோட்டோவும் பிடிக்கலாம். அதுக்கும் பேர் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு வராங்க. ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒரு பேர் இருக்குது. இதுக்கு வந்து பேர்டன் அரங்கம் அப்படின்ற மாதிரி வந்து பேர் வச்சுருக்காங்க. ட்ராப் பண்ணிட்டு அப்படியே இருக்கு சூப்பராக இருக்குன்னு. அதில் வந்து இது பனையோலையால் பின்னிருக்காங்க. இங்கே வந்து தென்னோலையால் பின்னிருக்காங்க. ஒவ்வொன்றும் வந்து இந்த நேச்சுரல் ஃபீல் கொண்டு வரதுக்காக வந்து அவ்வளோக்கு பாடுபட்டுருக்காங்க. ஒவ்வொன்றை வந்து ஜோசிச்சு வந்து செஞ்சுருக்காங்க. உண்மையாக வந்து சொல்லணும், இதுக்கு வந்து ஒரு தனி பாராட்டை தெரிவிக்கணும் வந்து அவங்களுக்கு வந்து. ஓகே, இப்போ இந்த கடையோட ஓனர் வந்து இவங்க தான், அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படியா? சரி, எப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணீங்க? இப்போ ஜனவரி 12 தான் பிஸ்னஸுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. நியூ இயர் அண்டு இப்போ இதுக்காண்டி ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணணும்ன்றதுக்காண்டி ஓப்பன் பண்ணாங்க. அப்போ இதுக்கு முதல்ல வந்து வேறு ஏதாச்சும் கடை வச்சு இப்படி நடத்துனீங்களா இல்லாட்டி? இல்லை, நான் 2 பேருமே மாஸ்டர்ஸ் படிச்சுட்டு தான் இருக்கிறேன். மாஸ்டர் சிவில் இன்ஜினியரிங், நான் மாஸ்டர் ஐடியில் முடித்தேன். சரி, அப்போ அப்படி படிச்சுட்டு வந்து ஏன் வந்து அப்போ இப்படி ஒரு கடை வந்து ஓப்பன் பண்ணீங்க, சாப்பாடு கடை? சொல்லு. இல்லை இப்போ இல்லை எங்களுக்கு ஃபுட்டில் பேஷன் நம்ம சாப்பாடு நல்லா சாப்பாடு கொடுக்கோமெண்டு. அப்போ அதனால தான் நாங்கள் இப்போ 2 பேரும் ஹவுஸ்லேயே படிச்சிருக்காங்க மாஸ்டர்ஸ். நான் மாஸ்டர்ஸ் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். டாட்டா சயின்ஸில் படித்த மாஸ்டர்ஸ். ஸோ பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டாங்க. வந்துட்டு எங்களுக்கு சுமார் ஃபுட்டில் நல்ல சாப்பாடு கொண்டு போயிருப்போம் எங்களுக்கு. அப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க.
அது உண்மையாக வந்து இப்படி ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு அதெல்லாம் விட்டுட்டு இப்படி ஒரு கடை ஓப்பன் பண்ணுறாங்க. விட்டு இல்லை இப்போ இது எங்களுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக நான் தான் செஞ்சேன். இப்போ ஃபுல்லாக டிசைன் பண்ணி பிளானிங் பண்ணி அப்போ நான் வரைக்குள்ள பார்த்தேன், இந்த டிசைன் எல்லாம் வந்து பார்க்கல அவ்வளோ நல்லா இருந்தது. அப்போ சரி என்ஜினியர் சொல்லி சொன்னால் செய்யத்தானே வேணும். சரி எல்லாமே நாங்கள் கொஞ்சம் ஸ்க்ராட்சில் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் எல்லாமே நாங்கள் தான் செய்கிறோம். அப்போ நாலேஜை யூஸ் பண்ணாமல் இல்லை, ஆனால் இப்போ இதை செய்கிறோம், அப்புறம் அடுத்த ஒன்று பிளான் பண்ணி செய்கிறதான். சரி இப்போ திறந்த நாள்லேருந்து இப்போ வரைக்கும் எப்படி ரன் ஆகி கொண்டிருக்கு போய் கொண்டிருக்கு? வீட்டில் நல்ல க்ரௌட் நல்ல நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. சரி இப்போ உங்களோட கடையில் வந்து என்ன ஸ்பெஷல்? எங்கள் கடையில் நான் யாழ்ப்பாணம் சாப்பிட்றேன் ஸ்பெஷல். அதோட நார்மலாக எங்களோட என்சி கிட்ஸ் வந்து கொத்துரோட்டி ஃப்ரைட் ரைஸ் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸும் விரும்புகிறாங்க. அதனால் அதுவும் நாங்கள் கொடுக்குறோம், அதுவும் இருக்குது. மற்றது இடியப்பம் புட்டு கூழ் இருக்குது, ஜெஃப்னா ஸ்டைல் கூழ் இருக்குது. அதுதானே இப்போ நான் கேட்குறேன். இப்போ யாழ்ப்பாணம் ஸ்பெஷல்ண்டா யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஜெஃப்னா ஸ்டைல் கூழ் இருக்குது. அது நாங்கள் இப்போ எனி டைம் எடுக்கலாம் இல்லை, அப்படி இல்லை. நாங்கள் முதல் ஒவ்வொரு சண்டேஸும் போட்டாங்க. இப்போ நாங்கள் பிளான் பண்ணிக்கோம்னா ஒவ்வொரு மந்த்லேயும் ஒரு சாட்டர்டே சாட்டர்டே கூழ், ஏன்னா ஒவ்வொரு வீக்கெண்டும் ஒவ்வொரு ஸ்பெஷல் ஓடுவோம்ண்டு. அப்போ லாஸ்ட் வீக்கெண்ட் மட்டன் ஸ்பெஷல் ஓட்டினாங்க. சரி அப்போ உண்மையிலே வந்து படித்தவங்க செய்யக்குள்ள எப்படியும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் வந்து. சரி முதல்ல வந்து இது அப்படி செஞ்சதுக்கு வாழ்த்துக்களை. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு வந்து நல்லா 2 பேருக்கு வந்து வாழ்த்துக்கள். அதான் பார்த்தேன் வந்து லைட்டெல்லாம் வந்து போட்டுருக்கு. க்ரௌட் தான் இப்போ கூட என்ன நைட்டில் தானே பார்க்க நல்லா இருக்கிறோடைய இல்லை நைட்டில் விரும்புகிற கூட. ஆனால் இப்போ வெளிநாட்டுக்காரங்க கொஞ்சம் தெரிஞ்சு வர தொடங்கிட்டேன். சரி இப்போ முக்கியமாக வந்து ஒரு விஷயம் கேட்கணும், இந்த வேர்டன் என்ற பேர் வந்து என்ன? பட் நாங்கள் இப்போ அடிஷ்னல் இப்போ அடிஷ்னல் சர்ச் பண்ணிக்க 2-3 பேர் யோசிச்சினாங்க. அப்போ வேறு என்னென்னா ஹண்டர். அப்போ நாங்கள் பேசிக்காக யாழ்ப்பாணம் ஸ்டைல் ஃபுட்டுக்கு ஒதென்டிக்காக ஃபுட்லாம் சோர்ஸ் பண்ணிக்க நாங்கள் ரியலாக இந்த இதை வாங்காமல் ரியலாக குயிக்காக எல்லாம் உடனே வாங்குற மாதிரி தான் வாங்குறோம். அப்போ அதுக்கு வேறு சரியாக இருந்துச்சு. அப்போ ஒரு வேர்டன்ன்ற பேரை பார்த்தா நாங்களே முதல்ல வந்து நாங்கள் அதான் உண்மை. ஏன்னு சொல்லி சொன்னால் இப்போ ரீசெண்ட் டைமாக வந்து அந்த டைமில் இப்போ அவர் ட்ரெண்ட் ஆகிட்டேன் கரெக்டாக போயிட்டு அந்த டைமில் ரீச் ஆனால் அப்படியே கரெக்டாக அந்த முதலே நாங்கள் வேர்டன்லாம் பிளான் பண்ணி லோகோ எல்லாம் டிசைன் பண்ணிட்டோம். இல்லை லோகோ பார்த்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி உண்மையாக வந்து அது நல்லா இருக்குது, அது பிடிச்சிருக்கு. வந்து ஒரு யூனிக்கான பேர் வந்து அதுவும் வந்து அவர் வந்து ஈழம் சம்மந்தமான நிறைய என்ன சொல்கிறோம் வரிகளை தான் வந்து வெளியில் சொல்லி கொண்டு இருந்தாங்க. அவர்கிட்ட பேரை வைக்கல, வேறு என்ன அந்த ஹண்டர் அந்த மீனிங்லாம் வச்சுனாங்க. அப்போ அதுக்கு பிறகு தான் நான் பேரை உண்மையான பேரும் வேர்டனும் இல்லை இந்த ஸ்டேஜ் நேம் தான் அது வேர்டன் நேம் தான் அது. சரி அப்போ ஓகே, இப்போ உங்களோட கடை வந்து எத்தனை மணிக்கு திறந்து எத்தனை மணி வரைக்கும் மொபைலில் இருக்கும்? இப்போதைக்கு 12 மணிலேருந்து 10 மணி வரைக்கும். 12 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் இருக்கும். சரி அப்போ வந்து இப்போ ஆன்லைன் டெலிவரிகள் அப்படி ஏதாச்சும் வந்து இருக்கும்? இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நம்ம ஒரு 2-3 வீக் தான் இருக்குது. நான் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். இன்னும் வரையில அவங்க பிக்மி ஊவர்ஸ்லாம் வரையில. நாங்கள் இப்போ கிட்ட என்ன டெலிவரி பண்ணுவோம் நாங்கள் கிட்ட. சரி அப்போ நீங்கள் வந்து இப்போ லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்து இதுக்குள்ள வந்தீங்க இல்லைண்டா? லவ் மேரேஜா அப்போயே பிளான் பண்ணிட்டீங்களோ? லவ் மேரேஜ் தான் அது பிளான் பண்ணது இப்போ கிட்ட எல்லாம் ஒரு 1.5 வருஷம் இது. சரி அப்போ வந்து ஒருத்தங்க சப்போர்ட்டாக இருக்கிறீங்களா அப்படியே? இப்போ காலையிலேருந்து வெளியிலேருந்து இரவு மட்டும் நாங்கள் நிற்கிறோங்க. சரி இப்போ நீங்கள் உங்களை அப்போ கூப்பிடக்கலையே நீங்கள் வந்து பிஸியாக இருந்து கொண்டு இருந்து நீங்கள் உள்ளே வந்து இல்லைன்னா அவனையும் உங்களுக்கு தான் பிஸியாக கூச்சமாக இருந்தது அப்படியே. அதான் ஆரம்பத்தில் கூப்பிடுகள் வந்து கொஞ்சம் அதான் யாரும் வந்து கேமரா கொண்டு வர மாட்டாங்க, அதானே கொஞ்சம் கூச்ச சுபாவம் வந்து இருக்கும். ஸோ உண்மையிலே வந்து நல்லா இருக்குது. இப்போ ஒரு தரத்தில் வந்து எத்தனை பேர் வந்தால் சமாளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும்? 100 பேர் சமாளிப்பாங்க. 100 பேர் வரக்கூடிய மாதிரி என்ன மாமரத்துக்கு நாங்கள் பின்னுக்கு எல்லாம் இருக்கலாம் நைட்டில். அப்புறம் பார்த்தீங்கன்னா பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ்லாம் செய்கிறாங்க, பர்த்டே பிரைட் டு பி ஃபங்க்ஷன்ஸ் அப்படிலாம் செய்கிறாங்க. அதானே இப்போ கேட்குறது அந்த ஸ்பெஷாலிட்டி என்ன இருக்குது வந்தீங்க வந்து ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நாங்கள் எல்லாம் செட் பண்ணி கொடுப்போம். அதில் சாப்பாடு கூட பண்ணால் சரி, அது வந்து எல்லாம் செஞ்சு ஸ்பெஷல் மெனு அவையில் கேட்டால் நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம். அதுக்கேற்ற மாதிரி. சரி ஓகே. என்னடா எனக்கு வந்து சரியான லொக்கேஷன் இது சொல்ல தெரியாது. வந்து நீங்கள் ஒரு சரியான லொக்கேஷன் ஒருக்கா சொல்கிறீங்களா? இப்போ நீங்கள் கச்சேரி பக்கமாக இருந்து வாரீங்கண்டா மாம்பழஞ்சந்தியிலேருந்து வெள்ளை பக்கம் திரும்பினீங்கண்டா இந்த அம்மன் கோயில் ஒன்று இருக்குது, பிறப்பங்குளம் அம்மன் கோயில். அந்த வளைவால் உள்ள வர 400 மீட்டர் வரணும் உங்களுக்கு. அதை விட இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சாண்டா அங்கே ஜேகெஸ்ட் இருக்குது பூங்கமலஞ்சந்தியில், அதுக்கு அடுத்த சந்தி. அதனால் 400 மீட்டர் உள்ள வந்தீங்கன்னா சரி. அப்படி உங்களுக்கு அந்த கடை தொலைபேசி இலக்கத்தையும் சொல்லிட்டீங்க? இந்த தொலைபேசி இலக்கம் வந்து இப்போ மொபைல் நம்பர் இருக்குது, Note 7198448554. சரி ஓகே. அப்போ வந்து நாங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து ரிவ்யூ சொல்கிறோம். ஆனால் உண்மையான ரிவ்யூ தான் சொல்லுவோம். சரியா? சரி ஓகே. எல்லாமே உண்மையிலே இங்கே இருக்கிற எல்லாமே வந்து அழகாக தான் இருக்குது. இப்போ இதாக இருக்கட்டும், அடுத்து வந்து அங்கால் இருக்கிற அந்த செட்டப்போலாக இருக்கட்டும், இதுக்கு பின்னால் இருக்கிற அந்த செட்டப்போலாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. இப்போ அதை தாண்டி வந்து இப்போ இங்கே வந்து இப்போ நீங்கள் எத்தனை தரமும் போட்டு எடுத்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ எத்தனை தரம் போட்டு எடுத்து சாப்பிடலாம், பிரச்சனை இல்லை. அப்போ தனியாக நாங்கள் பாரசியில் கட்டிட்டு போனோன்னே நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து இங்கே டேபிளில் சாப்பிடுவீங்களா, நீங்கள் எத்தனை தடவையும் போட்டு சாப்பிடலாம், பிரச்சனை. சரி ஓகே. அப்போ வந்து பிஸ்ஸோ அப்படி இல்லைன்னு சொல்லி சிக்கனோ அப்படி தான் நாங்கள் வேறு ஆர்டர் பண்ணணுமே, அது
மட்டும். நீங்கள் வந்து ரைஸ் வளமையான ரைஸும் கறி வந்து நார்மலாக எடுக்கலாம் மாட்டோம். அது நீங்கள் எத்தனை தூரம் போட்டு சாப்பிடலாம். வெளியிலேருந்து இருக்கிற ஃபிஷ் அது மீல்ஸ் ஐட்டம் வந்து நாங்கள் ஒரு போர்ஷன் தருவோம். அப்படியே ஏன்னா அன்லிமிட்டடாக கொடுத்தா நம்ம அதனால சரி ஓகே. இப்போ இதில் வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லி காட்டுறீங்களோ? எங்களுக்கு என்ன ஒயிட் ரைஸ் இருக்குது. ஒயிட் ரைஸ். ஓ ஓகே. மற்ற அதே போன்று நம்ம விட்டு பருப்பு இல்லாத ரைஸும் கறி இல்லை தானே. பருப்பு கறி. பருப்பு. ஓகே. அப்புறம் இது அந்த புடலங்காய். ஒவ்வொரு நாளும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு போர்ஷன் தான். ஓகே. இது என்ன? இது வந்து பீட்ரூட் கறி. அங்கால இது வந்து சம்பல் தான். வெங்காயம் அது இதெல்லாம் தக்காளி ஓகே இதெல்லாம் போட்டு சம்பல் செலக்ட் உண்டு. இதுவும் அந்த மாதிரி அது கேரட் அதெல்லாம் ஆட் பண்ணி இதுவும் ஒரு செலக்ட் ஐட்டம் தான். ஓகே. இது வந்து என்ன அந்த ஏதோ ஒரு பார்த்துருக்கணும் வந்து என்னென்ன பேரண்டி சரி அப்படி தானே. சரி அவள் வந்து கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 சாப்பாடு கிட்டே இருக்குது. ஆனால் ரைஸ் வந்து நீங்கள் வந்து தனியாக ஆர்டர் பண்ணி எடுக்கலாம். ஸோ இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது வந்து நான் சொல்கிறேன். ஓகே. இப்போ வந்து நாங்கள் ஆர்டர் பண்ண ஸ்பெஷலாக நண்டு கறி. வா பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது. ஒரு நண்டை ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கீங்க. வடிவாக இருக்குது பார்க்குறதுக்கு. நாங்கள் வந்து ஆர்டர் பண்ண ஒவ்வொரு சாப்பாடும் வந்து கொண்டு இருக்குது. அதாவது இப்போ நாங்கள் ரைஸ் அண்ட் கறி வந்து நம்மளால் நாங்கள் போட்டு சாப்பிடணும். இங்கே வந்து நண்டு அதே மாதிரி வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து வந்திருக்கு. வச்ச டிசைனே வந்து பாருங்கள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு பெரிய கிராண்டான கடையில் போய் சாப்பிட்டா அப்படி டெக்கரேட் பண்ணி தருவாங்களோ. ஸோ அப்படி இருக்குது உண்மையிலே வந்து பாருங்கள். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆர்டர் பண்ண எல்லா சாப்பாடுமே வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரை அங்கே வந்து ஒரு நண்டு ஏதோ கிரேவி மாதிரி ஏதோ செஞ்சு அப்படி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுமாதிரி ரைஸ் அண்ட் கறி வந்து நான் போட்டு எடுத்துட்டேன். மீன் வந்து சொன்னாங்க, மீன் சாப்பாடு வந்து சொன்னாங்க வந்து மீன் தந்துருக்காங்க. ஸோ உண்மையாக வந்து இதை எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டாக வந்து இந்த மீன் கறி இல்லை இதில் இருந்து சாப்பிடுவோம். இதில் இருந்து தொடங்கிப்போம். சரி அழகாக அந்த வா இது வந்து அப்படி புளிஞ்சு விட்டு பார்க்கவே வந்து வாய் ஊறுது. வா டயட் பிடிச்சிட்டு வேண்டாம் எல்லாம் சரி. நல்லா கட்டுப்படுத்தினாலும் வாயை கட்டுப்படுத்த இல்லாது. அதான் இப்படி சாப்பாடை வச்சு விட இப்படி வாயை கட்டுப்படுத்த சாப்பாடு தான் எல்லாம். இந்த ரைஸும் கறி பீட்ரூட் பருப்பு எல்லாம் நல்லா இருக்குது. சாஃப்டாக இருக்குது. செஞ்சு வரணும். எப்படி 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 இல்லைன்னா மீனும் ப்ரோட்டீன் தானே. ஆனால் வந்து சில கடையில் போய் பார்த்தா அது இப்படி அது பிச்சை ஒன்று வந்து ரைட்டாக வர மாதிரி இருக்கும். அவ்வளோ சாஃப்டாக வந்து செஞ்சுருக்காங்க. வந்து நல்லா இருக்குது. நீங்கள் நம்பி வரலாமே என்ன சொன்னால் இந்த படித்தவங்க தான் கடை வச்சுக்கணும். அதுக்கான மற்ற ஆகலாம் வந்து அறிவில்லைன்னு சொல்லலை. உங்களுக்கு கஷ்டப்பட்டு ஆஸ்திரேலியாவை படிச்சுட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு சாப்பாடு கடை நடத்துகிறேன்டா எப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். வந்து அதான இங்கே ஹைலைட்டு. அது மட்டும் இல்லை படிச்சுட்டு இப்படி வந்துன்னு சொல்லி அது வந்து அவங்களுக்கு இப்போ இது வந்து ஆர்வமாக இருந்திருக்கு, விருப்பமாக இருந்திருக்கு. வந்து அதில் தான் என்ன படித்தால மாதிரி திரும்ப வந்து செஞ்சுருக்காங்க. ஆனால் இப்போ சின்ன வயசில் இந்த வேலை செஞ்சு அனுபவம் பெற்று அதுக்கப்புறமா வந்து இப்படியான இதில் வரவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் இவங்கள்ட்ட இது வந்து உண்மையிலே இப்போ இது நல்லா இருக்கு. நான் சாப்பிட்ட வரைக்கும் வந்து எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை வந்து சொல்கிறேன். நாங்கள் இங்கே வந்து ஆர்டர் பண்ணையில் வந்து மீன் கறி தான் ஆர்டர் பண்ணோம். அதாவது மீன் சாப்பாடு தான் ஆர்டர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணால் தான் இந்த இதெல்லாம் வந்து நண்டு இதெல்லாம் வந்து இதுக்குள்ளே இருக்கிற கரையில் இருக்கிற இந்த மீன் எடுத்து சாப்பிட போவோம். அப்படி இருக்குன்னு நம்ம கூட்டும் அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதான் மேலே வந்து சூப்பர். முட்டை பிரட்டிட்டு அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வச்சு அப்படியே இந்த மீனில் விட்டு வச்சுட்டு நல்லா இருக்கா கூட்டு. வா போய் சொல்லல உண்மையாக நல்லா இருக்கா கூட்டு. இல்லைன்னா ரியாக்ஷன் மாதிரி வந்தது. சில கடையில் எடுத்துக்கொண்டு வைக்கக்குள்ளே பயப்படுவோம். சாப்பாடு நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும்னு சொல்லி இன்னொரு அந்த பருப்பு எல்லாம் வந்து உண்மையாக வேறு லெவலில் இருக்குது. நான் காட்டப்பட்டு இருக்கேன். டயட் ஃபுட் வந்து டயட் ஃபுட் எடுத்துருக்காரு. இதில் சோறு 100 கிராம் தராடா. அப்போ கொஞ்சம் தான் இருக்குடா. மிச்சம் பீட்ரூட் கறி மற்ற இதில் அந்த எண்ணெய் கூட இருக்கிற சாப்பிட மாட்டேன் நான். அடுத்தது பார்க்க தெரியுது. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணேன். நண்டோ எப்படியாவது சாப்பிட்டு பாருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. அப்போ அதிலேருந்து நாங்கள் நண்டு ஆர்டர் பண்ணேன். கிராண்ட் ஓப்பனிங் எப்படி இருக்குன்ற மேலே வச்சு மூடி வச்சுருக்காங்களே.
இதை வந்து சரி சமனாக பூக்கணும். அதை புத்தகம் வச்சுருக்காங்க அப்படியே டெக்கரேட் பண்ணியா. இதை தூக்கி அப்படியே இங்கே எடுக்கணும். அப்படியே ஒரு பக்கம் தெரிஞ்ச தூக்கி எனக்கு நண்டு இல்லாமல் போயிடும். பாக்கி ஆசையாக இருக்கிற நீ டயட் இல்லோட நண்டு நல்லா இருக்குல்ல. டயட் சொல்லி நாளை தூங்கும் தான். உண்மையாக வந்து பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்குது. அதான் உண்மையாக நண்டு அப்படியே தூக்கி ஒரு சொக்கம் தெரியுதுடா எங்கே அப்படிதான் கத்தனம் போல இருக்கிறா. சாப்பிட்டு வரும் ஒன்று ரியாக்ஷன் பாப்பா சாப்பிடு நீ அவன் கடிச்சு போய் நண்டியா? ம் எனக்கு தெரிஞ்சு நண்டு நோம்பலாக பொரிச்சு போட்டு தான் கறிக்க விட்டுருக்கேன். பறிச்சு போட்டு விட்டுருக்கான். சூப்பராக இருக்குல்ல. நல்லா இருக்கானே. உண்மையாக வந்து அதான் பொய்க்கு சொல்லலை, சாப்பாடெல்லாம் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் வந்து சாப்பிடலாம் பண்ணி சொல்லி சொல்கிறேன். இந்த இடத்துல நான் திரும்ப சொல்கிறேன், லொக்கேஷனை அதில் ஆட் பண்ணுறோம். நாங்கள் வந்து சாப்பிட்டு வந்து முடிஞ்சு வெளிக்கூட போகிறோம். லொக்கேஷனையும் வந்து உங்களோட ஃபோன் நம்பரையும் நான் ஆட் பண்ணுறேன். திரும்ப சொல்கிறேன், யாழ்ப்பாணம் இந்த ரோடு மாம்பழ சந்திலேருந்து உள்ளுக்கு வரணும். அதுக்காக நீங்கள் கஷ்டப்படுவீங்க. நான் லொக்கேஷனை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். நான் அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். ஓகே பாய்.